தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம். இன்னும் என் தாகம் தீரலையே, வேறு எங்கே போகுது, இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு சொல்லி அந்த ஒரு அறிகுறியே இருக்காது அவனுக்கு. வேறு தண்ணீர் மேலே தாகமே அவனுக்கு வராதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்கள், ஏனென்றால் அந்த தண்ணீர் அவனுக்குள்ளேயே நித்திய காலமாக ஊறிக்கொண்டே இருக்குமா. அவன் அப்படி எப்படி வச்சிருக்காரு பாருங்க. ஒரு தாகத்தை தீர்க்கிறது மட்டுமல்ல, அவனுக்குள்ளேயே அப்படியே ஊற்றாக ஊறிக்கொண்டே இருக்கும். அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாக. யோவான் 4:14 அதை வாசிக்கிறான். அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும். அவரிடத்துல வந்து தாகம் தீர்க்கப்பட்டாச்சுன்னா எங்கேயும் போக வேண்டியதில்லை. அவனுக்குள்ளேயே அது ஊறிக்கொண்டே இருக்குமா, ஊறிக்கொண்டே இருக்கும், ஒரு ஊற்றாக இருக்கும். ஏனென்றால் அது என்ன நதி? அது பேரின்ப நதி, சிற்றின்ப நதி கிடையாது. உலகம் கொடுக்கறதுல சிற்றின்பம், ஆண்டவர் கொடுக்கிறது என்பது பேரின்பம். ஆகவே அவர் பேரின்ப நதியினால் அவர் தாகத்தை தீர்க்கிறார். சங்கீதம் 36 சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, உமது பேரின்ப நதியினால் அவருடைய தாகத்தை தீர்க்கிறீர். அந்த நதி பேர் என்னது? பேரின்ப நதி. பேரின்ப நதியினால் தாகம் தீர்க்கிறார். அதுதான் நான் சொல்கிறார், தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் யாரும் தண்ணீர் இன்றைக்கு வாருங்கள். இன்னைக்கு மனுஷர்கள் பாருங்கள், தாகமாக இருக்கிறாங்க, ஆனால் ஜீவ தண்ணி ஊற்றாங்க. இயேசுவனத்தில் வராமல் எங்கெங்கேயோ என்ன செய்கிறாங்க, போகிறாங்க, சிற்றின்பங்களை நாடி போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த கர்மானவர்களே, அது சொல்கிறது, என்னண்டைக்கு வாருங்கள், தண்ணீர் இன்றைக்கு வாருங்கள். ஸ்தோத்திரம். அது சொல்கிற, உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆவி ஊற்றினாதான் நம்ம தாகமெல்லாம் தீர்க்கப்படும். அல்லேலூயா. அதுதான் நமக்கு ஒரு ரெமடி. இன்னைக்கு ஆத்தும தாகம் தீர்க்கப்பட வேண்டுமானால் ஜீவ தண்ணீர் ஊற்றாங்க இயேசுவிடத்தில் வந்து அவர் கொடுக்கிற அந்த ஆவியை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆவியையும் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன் என்று சொல்கிறார். ஆவியை ஊற்றுவேன், ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஸ்தோத்திரம். இதைத்தான் ஏசாயா 44:3 வாசிக்கிறோம். ஒருவர் கேட்கலாம், அந்த தண்ணீருக்கு என்ன விலை, என்ன கிரயம், என்ன தண்ணீருக்கு எவ்வளவு காசு? இன்னைக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வெளியே கடையில் வாங்கணும்னா சும்மா வாங்க முடியாது, ஒரு 10 ரூபா 12 ரூபா கொடுத்து தான் வாங்கணும். ஏன் அப்படின்னா அது வந்து மினரல் வாட்டர் இந்த மாதிரிலாம் இருக்கும், காசு கொடுத்தா வாங்கணும். ஆனால் ஆண்டவர் ஜீவ தண்ணீர் கொடுக்குறார். அல்லேலூயா. மினரல் வாட்டர் கிடையாது, ஜீவ தண்ணீர் கொடுக்குறார். இதுக்கு என்ன விலை அப்படின்னா அது விலையேறப்பட்டது, யாரும் காசு கொடுத்து வாங்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் இலவசமாக நமக்கு கிடைக்குது. அல்லேலூயா. இலவசம். இந்த ஜீவ தண்ணீர் இலவசம். ஏனென்றால் இது விலையேற பெற்றது.